இறுதி நாள் பிரச்சாரம் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகின்ற இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நாங்கள் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய எந்தெந்த இடங்கள் என்பதை நாங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து அதற்குண்டான அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தோம். 15 இடங்களில் அனுமதி கேட்கப்பட்ட போது 12 இடங்களுக்கு அனுமதி வழங்கியவர்கள் இறுதியாக வடக்கு நகரத்தை சார்ந்திருக்கின்ற வெங்கமேடு விநாயகர் கோவில் அருகிலும் அதேபோல் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் எங்களுடைய பணிமனை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலும் தாந்தோணியை சார்ந்திருக்கின்ற அந்த பேருந்து நிலையம் அருகிலும் பேருந்து பஸ் ஸ்டாப் அருகிலும் அனுமதி வழங்க மறுத்திருந்தார்கள். எதற்காக அனுமதி மறுக்கப்பட்டார்கள் என்று எங்களுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி ஏஆர்வை சந்தித்து கேட்ட பொழுது ஏற்கனவே முன்னதாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தவறான கருத்தை எங்களிடத்தில் பதிவிட்டார். ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட நேரம் 1:49 16ஆம் தேதி 1:49 to 1:49 அவர்கள் அனுமதி கோரப்பட்ட நேரம். அந்த ஒரு 1:49 1:49 எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவ்வளோதான் பண்ண முடியும். அதை கூட சரியாக காவல் துணை கண்காணிப்பாளர் பரிசீலித்து பார்க்காமல் அதை சரியாக படித்து பார்க்காமல் ஆன்லைனில் பதிவிட்ட நேரத்திற்கும் நேரில் கடிதம் கொடுத்த நேரத்திற்கும் நேரில் அவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் கடிதம் கொடுத்த நேரம் 2 மணி 2 மணி முதல் 5 மணி வரை 2 மணி முதல் 5 மணி வரை என்ற கடிதத்தை கொடுத்து அதை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு ஆதரவாக துணை கண்காணிப்பாளரும் ஏஆர்ஓ தேர்தல் அதிகாரியும் அதற்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். அது தேர்தலுடைய மேலடைய அதிகாரியை அதை ஆய்வு பண்ணி பார்த்து இப்போ அது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இவர்கள் திருத்தி கொடுத்து எங்களுக்கு இப்பொழுது அந்த அனுமதி கடிதத்தை வழங்கியிருக்கிறார். கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தம்பிதுரை தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது. தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது. பறந்து போய் ஓட்டு கேட்டாலும் ஜெயிக்க முடியாது. எந்த ஊர்லேயும் தம்பிதுரையை உள்ளே விடுறதில்லை.